இறையேசுவில் அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த யூதர்கள் நம்பியிருந்த 3 முக்கியமான ஆன்மீக செயல்பாடுகள்: ஜெபம் செய்வது, நோன்பிருப்பது, தர்மம் கொடுப்பது. இந்த 3 செயல்களை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது என்று தெளிவாக ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்துகின்றார். இப்படிப்பட்ட ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இல்லையே என்று, கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்போம். ஆனால் தெளிவான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கின்ற போது அதை கடைபிடிப்பதற்கு நாம் முற்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த வெளிவேடக்காரர்கள் செய்வதை பற்றி சொல்லுகின்றார். அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது, தர்மம் செய்வதை பற்றி அவர் சொல்லுகின்ற போது, மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவர்கள் செய்வர். நீங்கள் செய்ய விரும்புவார்கள். ஜெபம் செய்யும் பொழுது தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அந்த விருப்ப அளவில் மட்டும்தான் இருக்கும். விருப்ப அளவில் மட்டும். இந்த 3 செயல்களும் அவர்கள் இப்படி செய்ய விரும்புகிறார்கள். விருப்பம் என்பது உள்ளத்தில் நாம் செய்கின்ற தீர்மானம். அது செயலாக வந்த பிறகுத்தான் அது முழுமை அடைகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இதை மாற்றி நமக்கு அறிவுரையாக சொல்லும்போது, ஜெபம் செய்யும் பொழுது, தர்மம் செய்யும் போது, நோன்பிருக்கும் பொழுது நீங்கள் இவ்வாறு செயல்படுங்கள். செயல்பட விரும்புங்கள் என்று சொல்லவில்லை, செயல்படுங்கள் என்று தெளிவாக சொல்லிவிடுகின்றார். இன்றைய முதல் வாசகம் அன்பானவர்களே, இதை சற்று வித்தியாசமான முறையிலே சிந்தித்து அது இந்த காலகட்டத்திற்கு மக்களுக்கு பலன் கொடுக்கும் என்று விரும்புகின்றேன். திருமண பந்தம் என்பது கணவன் மனைவி இருவரும் கடவுளின் சன்னிதானத்தில் இணைக்கப்படுவது. அந்த இணைக்கப்படுவதற்கு முன்னால் பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது, அதுவும் இப்போதெல்லாம் மேட்ரிமோனியல் அந்த பீரோ, அதன் மூலமாகவும் கணவன் மனைவி என்ற மணப்பெண் மணமகள் கண்டுபிடிக்கப்பட்டு திருமணம் செய்கின்றார்கள். எப்படி கண்டுபிடிக்கப்பட்டாலும், எப்படி தேடினாலும் அவர்கள் இணைக்கப்படுவது கடவுளின் சன்னிதானத்தில். அவருடைய மனதில் இந்த தெளிவான உணர்தல் இருக்க வேண்டும். நாங்களாம் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி போட்டு எங்களுக்காக சாமி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். செல்கிறது, நேரடியாக செல்கின்றது. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நான் கடவுளின் உண்மையான விசுவாசி என்று நினைக்கின்றவர்கள் இதை கேட்டு அவர்களும் தங்கள் வழியாக யாருக்கு இது கிடைக்கலாம் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் இதை கிடைக்க செய்யட்டும். எனவே கணவன் மனைவி என்பது கடவுளின் சன்னிதானத்தில் இணைக்கப்படுகின்ற ஒரு நிலையான பந்தம். நிலையற்றது கிடையாது, நிலையான பந்தம். அந்த திருமண உறவிற்கு இந்த எலியா, எலிசா இவர்களை நான் ஒப்பிட்டு பார்த்து இந்த வகையில்தான் எனக்கு அந்த தியான கருத்து கிடைத்தது. எலியா தன்னுடைய இறுதி நேரம் வருகிறது. நான் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார். கடவுளுடைய அழைப்பாக இருக்கலாம். அந்த நேரத்தில் எலிசாவை பார்த்து ஆண்டவர் இயேசு எவ்வாறு உயிர்த்தெழுந்த பிறகு, மக்தலா மரியா, இப்படி என்னை பற்றி கொள்ளாதே, நான் எழுந்து என் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த இடத்தின் உறவையும் வைத்துக் கொள்ளலாம். இப்படி என்னை பற்றி கொள்ளாதே. ஆனால் பற்றி கொள்வதற்காக ஏற்படுகின்ற உறவுதான் திருமண பந்தம். எனவே இங்கே எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக போகின்ற போது எலிசா என்ன சொல்லுகின்றார்? என்னை இவ்வாறு வாழும் இறைவன் என்னை யோர்தான் வரையில் போக அனுப்பியுள்ளார். எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்று எலிசாவை பார்த்து எலியா சொல்லுகின்றார். ஆனால் எலிசா என்ன சொல்லுவார்? வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். இந்த வார்த்தை அருமையான ஒன்று. உம்மை விட்டு பிரிய மாட்டேன். இத்தகைய ஒரு வார்த்தையானது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு கணவனிடமிருந்தும் ஒவ்வொரு மனைவியிடமிருந்தும் வெளிப்பட வேண்டும். திருமணத்தால் இணைக்கப்பட்ட உறவில் இருக்கின்றவர்கள், உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன், எது நடந்தாலும் பிரிய மாட்டேன். இது கடவுள் முன்னால் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன் என்று ஏற்பட்ட பந்தம்.
எனவே எலியாவை பார்த்து எப்படி எலிசா, உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன், உம்மோடு நான் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு புனிதமான திருமண உறவு. இதை இன்று புரிந்து கொள்வதே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் தெரியும். எப்படியெல்லாம் இன்று திருமணம் என்ற திருவருட்சாதனம் ஒரு கேலிக்கூத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று தெரியும். குழந்தை பிறந்த பிறகும் கூட அது ஒரு கேலிக்கூத்தாக ஒரு சில குடும்பங்களில் மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதை நினைத்து பார்த்தால் கடவுள் எதற்காக இதை ஏற்படுத்தினேன் என்று நினைப்பார். தொடக்கத்தில் மனிதனை படைத்த போதே நீ தனித்திருப்பது நன்று என்று, உனக்கோடு ஒத்த துணையை நான் ஏற்படுத்துவேன் என்று விழா எலும்பிலிருந்து மனைவி உருவாக்குகின்றார். எனவே அவருடைய கற்பனையில் இருப்பது ஒரு உயர்ந்த உறவு நிலை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருப்பது இழிந்த ஒரு உணவு நிலையாக இருக்கிறது. எனவே எலியாவை பார்த்து எலிசா எப்படி சொன்னாரோ, உம்மை விட்டு பிரிய மாட்டேன், நான் யோர்தானுக்கு செல்ல வேண்டும், அங்கிருந்து இன்னும் அதிகமாக செல்ல வேண்டும் என்று அந்த காட்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ எங்கு சென்றாலும் நான் உம்மோடு இருப்பேன். அதற்கு பிறகு கண்டிப்பாக பிரிய வேண்டும் நேரம் வருகின்ற போது உமது ஆவியை இருமடங்காக எனக்கு கொடும். அப்படி என்றால் நீர் வாழ்ந்ததை விட இருமடங்கு உம்மை போல் வாழ வேண்டும். கணவன் இறந்த பிறகு மனைவி கணவனின் ஆவியை இருமடங்காக பெற்றவளாக, கணவன் எப்படி நல்ல ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதைவிட 2 மடங்கு நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து என் பிள்ளைகளையும் அதே வாழ்க்கையில் வாழ வைக்கக்கூடியவளாக நான் இருப்பேன். இதுதான் திருமண பந்தம். எனவே இந்த எலியா எலிசா இந்த உறவை அப்படியே எடுத்து குடும்பத்திற்கு ஒப்புமையாக வைத்து சிந்தித்து பார்த்தால் இன்றைய குடும்பங்கள் நல்ல குடும்பமாக, நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக, திருக்குடும்பமாக இந்த உலகில் வாழ்ந்து விண்ணகத்திலும் முழு குடும்பமும் அந்த மோட்ச பாக்கியத்தை அடையும். இந்த வகையில் சிந்தித்து நமக்கு மட்டுமல்ல, திருமணமாகி அந்த திருமணத்தின் உறவு நிலைகளை சரியாமல் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்குமாக ஜெபிப்போம். ஆமீன்.